பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டு ஜனவரி முதல் நாளில் இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலைகள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இந்த ஆண்டு முதல்ல காலபுருஷனுடைய 2வது வீடான ரிஷபத்துல 4ஆம் அதிபதியான சந்திரன் சஞ்சரிக்கிறார். காலபுருஷனுடைய 3வது வீடான மிதுனத்துல 9-12 உடைய குரு சஞ்சரிக்கிறாருங்க. மே மாதம் முடியும் வரைக்கும். காலபுருஷனுடைய 5வது வீட்டுல கேது சஞ்சரிக்கிறார். காலபுருஷனுடைய 9வது வீட்டுல புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க. காலபுருஷனுடைய 11வது வீடாகிய கும்பத்துல ராகு சஞ்சரிக்கிறாரு. காலபுருஷனுடைய 12வது வீடான மீனத்துல சனி சஞ்சரிக்கிறார். இதுல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்கியஸ்தானத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. காலபுருஷனுடைய 5ஆம் அதிபதி சூரியனும் 1ஆம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. இவங்களுக்கு நேராக 180 டிகிரியில் குருவோட பார்வை கிடைக்குதுங்க. இது மிகவும் சிறப்பான பலன். ஆண்டின் ஆரம்பத்தில் காலபுருஷனோட 7வது வீடான துலா ராசிக்கு குருவோட 5ஆம் பார்வை கிடைக்குதுங்க. இது ஒரு சிறப்பான பலன்னு சொல்லலாம். திருமண தடை இருக்கிற எல்லாருக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் கைகூடி வருவதற்கு உண்டான மிக சிறப்பான அமைப்பாக இதை எடுத்துக்கலாம்ங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்களை பார்க்கலாம்ங்க. மேசராசி அன்பர்களே, இந்த ஆண்டின் முதல்ல உங்களுடைய ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கிற குரு மே மாதத்திற்கு மேலே உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. இது உத்தியோகத்தில் உங்களுக்கு சில இடமாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4ஆம் பாவத்துக்கு குரு போகக்கூடிய காலங்களில் சொத்து சேர்க்கைக்கு உகந்த காலமாகவும் இருக்குங்க. ராசிக்கு 11ல் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பிரம்மாண்டங்களை சொல்லக்கூடியவர். உங்களுக்கு இந்த ஆண்டில் அதிகப்படியான லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. 4ஆம் பாவத்தில் குரு வரும்போது உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 12ஆம் பாவத்தில் சனி இருக்கிறார். இது உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஐடி துறையில் இருக்கிறவங்க, பேங்க்ல ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு மேலதிகாரிகளோட சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பழைய கடன்களை அடைச்சிட்டு புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. ராசிக்கு 5ல் கேது போயிட்டுருக்கார். இது பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு, பரணி 2ஆம் பாதம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதங்களாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஞாபகத்திறன் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் எடுக்கிறது அப்படிங்கிறது மார்ச்சுக்கு மேலே எடுக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. செய்கிற தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்குங்க. குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனில், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்குங்க. குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வருமானங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற கனவுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. புத்திரபாக்கிய தடை இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு இந்த ஆண்டு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆண்டின் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு 9ல் 4 கிரகங்கள் இருக்கிறதால ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புதுசாக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகிறது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது, புண்ணிய நதிகளில் நீராடுறது, இது மாதிரியான ஈடுபாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும்.
இதில் சின்ன நெகட்டிவ் பலன்கள் அப்படின்னு சொல்ல வர்றது என்னென்னா, ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் என்ன மாதிரி வரும்? சரியான தூக்கம் இல்லாமல் தேவையற்ற மன அழுத்தங்களால் ஆரோக்கியத்தை குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ல் கேது போகிறார். இந்த கேது என்னென்ன நட்சத்திரங்களை பாதிப்பார்? பரணி 2ஆம் பாதம், பரணி 1ஆம் பாதம், அஸ்வினி, இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேதுவோட தாக்கங்கள் இருக்கும். யாருக்கெல்லாம் பிறப்பிலேயே சந்திரனுக்கு கோணங்களில் கேது தொடர்பு இருக்கோ, அல்லது சந்திர திசையோ கேது திசையோ, சந்திர புத்தியோ கேது புத்தியோ நடக்குதோ, அவங்களுக்கு இந்த தாக்கம் கொஞ்சம் அதிகமாக காணப்படுங்க. இதிலிருந்து உங்களை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ரெமெடிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணலாம்ங்க. அது கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனியோட 3வது பார்வைக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாமல் மனப்பதட்டங்கள் வந்து போகக்கூடுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையும் மனப்பதட்டங்களையும் நீங்கள் குறைச்சிக்க முடியுங்க. அதே மாதிரி வாக்குகளை கொடுத்து மாட்டிக்காதீங்க. உங்களுடைய வாக்குஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்க்குறாரு. தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறது, அனாவசியமான கடன்கள் கொடுக்கறது மாதிரியான செயல்களை செய்ய வேண்டாங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குங்க. 5ஆம் பாவத்தில் கேது போகிறதுனால எண்ணிய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு சிறு சிறு தடைகள் வரலாம்ங்க. இதெல்லாம் ஆண்டின் ஆரம்பத்தில் தான் இருக்குங்க. மத்தியத்துக்கு அப்புறமா உங்களுக்கு தடைகள் நீங்கி ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க. படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வருடமாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. வீண் செலவுகளையும் வீண் அலைச்சல்களையும் இழுத்து விட்டுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்திற்காக யோகா, நடைப்பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது கன்டினியூ பண்ணிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற மனப்பதட்டங்களை நீக்கி போய் தேர்வு எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. சொத்து சேர்க்கைக்கு மிகவும் உகந்த ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. ராசிக்கு 4ல் குரு சஞ்சரிக்கும் போது சொத்து சேர்க்கை, வாகன யோகம், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைகிறதுங்கிற மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால பொருளாதார சூழ்நிலைகளில் நல்ல உயர்வுகளை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில் வளர்ச்சிகள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. இந்த ஆண்டு போதிய வருமானம் இருக்கிறதால சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மே மாதத்துக்கு மேலே உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கு குரு வரார். இந்த காலத்தில் பொருளாதார நிலை சீரான முன்னேற்றத்தை நோக்கி தான் பயணிக்குங்க. 10ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால தொழிலில் அளவிற்கு அதிகமான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிஸ்னஸில் ஃபினான்சியல் ரொட்டேஷன் நல்லா இருக்குங்க. பண வரத்து சீராக இருக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எவ்வளவு வேலைப்பளு அதிகமாக இருக்கோ அதுக்குண்டான அங்கீகாரத்தையும் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு உயரதிகாரிகளோட சப்போர்ட் நிறையா இருக்குங்க. தனியார் துறை வேலையில் இருக்கிறவங்களுக்கு திருப்திகரமான சம்பள உயர்வு ரொம்ப நிறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஐடி மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள், பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. குறிப்பாக ஜூனில் இருந்து டிசம்பர் வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் நல்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. 2026 பொதுவாக உங்களுக்கு சொல்ல போகணும்னா உத்தியோகத்தில் ஒரு திருப்தியான சூழ்நிலை இருக்கும்னு சொல்லலாமுங்க. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பழைய நஷ்டங்களை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க.
ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு காலம் ரொம்ப நல்லா இருக்குது. ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், அழகு சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்குங்க. ஃபண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். திருப்தியான பண வரவு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. சொந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ஒப்பந்தம் போட்டுக்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குங்க. ஒப்பந்தத்தை பதிவு பண்ணிக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு லாபமிக்க வருஷம்னு இந்த வருஷத்தை சொல்லலாமுங்க. இது வரைக்கும் நீங்கள் கடனில் இருந்திருந்தாலும் இந்த கடன்களை கட்டி முன்னேற்றமான சூழலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் வரைக்கும் சேமிப்புக்கு உரிய காலமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வந்து போகுங்க. திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வரம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் திருப்தியான வருமானங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த வருஷம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஒபிசிட்டி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டான தலைவலின்னே சொல்லலாமுங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் சில பல உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மாணவர்களுக்குங்க, குறிப்பாக இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு, நீட் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஆழ்ந்த கற்றல் திறன் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. கல்விக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜூன் மாதத்துக்கு மேலே பிரைட்டாக இருக்குங்க. மொத்தத்தில் 2026 உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய தொடக்கமாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குங்க. திருப்தியான பணவரவு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடு தேடி வேலை வாய்ப்புகள் வந்து சேருங்க. இந்த ஆண்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஆண்டாக இருக்குங்க. இந்த வருஷம் நீங்கள் நினைச்சது நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். உங்களோட குடும்பம் மன மகிழ்ச்சியோடையும் உங்களுடைய வெற்றிகளுக்கு உறுதுணையாகவும் இருக்குங்க. சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல திருப்பங்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கிறது பெரிய திருப்தியாக இருக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு. ஆன்மீக சிந்தனைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருஷம் இருக்கும். ராசியிலேயே குரு சஞ்சரிக்கிறார் இல்லைங்களா, அதனால் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கலாமுங்க. ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. இந்த ஆண்டு ப்ரமோஷனுக்கு உண்டான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே ப்ரமோஷன் ஆகட்டும், சம்பள உயர்வுகள் ஆகட்டும், நீங்கள் நினச்சபடி வந்து சேருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரியோடு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் போயிருங்க. சக ஊழியர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட இருந்து வந்த நிறைய சங்கடங்கள் போய் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவங்களும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. வேலையில் இடமாற்றங்களும் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மொத்தத்தில் 2026 வேலையில் பல புதிய மாற்றங்களை காண போகிறீங்க. தொழில் துறையில் இருக்கிறவங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கும் அடிஷ்னலாக இன்னொரு பிரான்ச் தொடங்குறதுக்கும் பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் காலம் பிரகாசமாக இருக்குங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கல்வி நிறுவனம் வச்சுருக்கிறவங்களுக்கு, பயணம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுங்க. தொழிலுக்காக இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கடனை அடைச்சிட்டு முன்னேறுவதற்கு உண்டான சூழ்நிலைகளும் மிக பிரகாசமாக இருக்குங்க. உங்களோட 7ஆம் பாவத்தை
சனி பார்க்கறதுனால பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் கூட்டாளிகளோட எந்த விதமான சங்கடங்களும் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணைக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகளும் இருக்கும். கூடுதலான வருமானங்களையும் காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. மேலிருந்து ஜூன் வரைக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சேமிப்புகள் அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வந்தாலும் 7ஆம் பாவத்துக்கு சனி பார்வையும் 7ஆம் பாவத்துக்கு திரிகோணத்தில் உங்களோட 3ஆம் பாவத்தில் கேது போகிறது கொஞ்சம் திருமண ஏற்பாடுகள் வரும்போது தேவையற்ற சலசலப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணம் பேசும்போது ஆகட்டும், வாழ்க்கை துணையுடன் ஆகட்டும், தொழில் கூட்டாளிகளோட ஆகட்டும், அனாவசியமான வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குங்க. மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டுங்க. குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த ஆண்டு கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஐடி, மார்க்கெட்டிங், ஜேர்னலிசம் இந்த மாதிரியான கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கக்கூடுங்க. ராசிக்கு 9ல் ராகு இருக்குது. இது சிறு சிறு சஞ்சலங்களையும் தேவையற்ற ஆசைகளையும் ஏற்படுத்தக்கூடும். மனசில் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்க. குறிப்பாக செலவுகள் செய்கிறதுல அனாவசிய செலவுகளை இழுத்து விட்டுக்காமல் இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவும் நன்மையாக இருக்குங்க. அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீண்ட நாள் ஆசைப்பட்டிருக்கிற நிறையா விஷயங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிறையா இருக்குங்க. உத்தியோகத்துலேயும் செய்யக்கூடிய தொழில்லையும் பெரிய திருப்பங்களை காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அளவுக்கு அதிகமான உழைப்புகள் இருக்கும். உழைப்பிற்கேற்ற பாராட்டுக்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்குங்க. பேங்க்கு, நிதி நிறுவனங்கள், மருத்துவத்துறை, கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலமாக 2026 அமையுங்க. ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான காலமாக இருக்குங்க. பாராட்டு மலையில் நனையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய உண்டுங்க. பதவி உயர்வும் சம்பள உயர்வும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி அதிகமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றங்கள் வாங்கிக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நஷ்டங்கள்லாம் சரி பண்ணிட்டு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே பிரைட்டாக கிடைக்குங்க. புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூலையிலிருந்து அக்டோபர் வரைக்கும் சிறப்பான காலமாக இருக்குங்க. நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், ரியல் எஸ்டேட், உணவு தொழில் இது மாதிரியான தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் பிரகாசமான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கூட ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் இருக்கும். உங்களோட பொருளாதார தேவைகளை உங்களோட பார்ட்னர்ஸ் பூர்த்தி பண்ணி தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பழைய கடன்களை மேக்சிமம் குறைச்சிடுவீங்க. நீண்ட நாளாக நிலம் வாங்கணும்னு இருந்த ஆசைகள் சிலருக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மார்ச்ல இருந்து மே மாதம் வரைக்கும் தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலங்களில் தேவையற்ற அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீண்ட நாளைய சேமிப்புகளுக்கு உண்டான திட்டங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க.
தம்பதிகளுக்கு இடையில புரிதலும் அந்யோன்யமும் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற சிலருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதும் உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாட்டோடு இருக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அவசியப்பட்டால் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் யோகா, வாக்கிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்குங்க. குறிப்பாக மருத்துவத்துறை, ஆசிரியர் துறை, டிஎன்பிஎஸ்சி, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்துக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மன நிம்மதியுடைய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருந்து வருங்க. நிறைய தூரதேச பிரயாணங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மதிப்பிற்குரிய சிம்மராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவியும் ப்ரமோஷனும் இடமாற்றமும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டை பார்க்கலாங்க. உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உடன் பணிபுரிபவர்கள் உங்களோட நட்பாக பழகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஆண்டின் தொடக்கத்தில் பணிச்சுமை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. ராசியிலேயே கேது போயிட்டுருக்கிறதுனால குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மன சஞ்சலங்கள் அதிகமாக வந்து போகுங்க. தேவையில்லாத விரக்தி மனப்பான்மையும் இருக்கும். இதையெல்லாம் எளிதாக கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப காலங்களில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு நம்ம ஆளாக வேண்டியது இருக்குங்க. ஆனால் ஆண்டின் மைய பகுதியில் குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறமா மேலதிகாரிகளோட அபிமானத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. உத்தியோகத்தில் உங்களோட திறமைகளை சிறப்பாக காமிச்சு முன்னேறணும் அப்படின்னா தேவையற்ற மன அழுத்தங்களையும் பதட்டங்களையும் மனக்கவலைகளையும் குறைச்சிக்கோங்க. பிரைட்டாக இருக்கும். ஒர்க் பிளேஸில் உங்களுடைய சொந்த விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குங்க. ஏதாவது கையெழுத்து போடக்கூடிய இடங்களில் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துட்டு கையெழுத்து போடுறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க பழைய கடன்களை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. புதிய கிளைகளை தொடங்கி தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியங்க. ஆண்டின் இறுதியில் வருமானம் உங்களுக்கு மன நிறைவாக இருக்குங்க. பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு இருக்குங்க. வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத இடங்களில் கொண்டு போய் பணத்தை சிக்க வச்சிடாதீங்க. வழக்குகள் முடிவு பெறக்கூடிய காலமாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. தேவையற்ற மனப்பதட்டங்களை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். தேவையில்லாத டென்ஷனில் வீண் விவாதங்களில் குடும்பத்திலேயாகட்டும் அலுவலகத்திலேயாகட்டும் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மை பயக்குங்க. குழந்தைகளோட நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உறவுகளோட வீண் விவாதங்களை தவிர்த்துட்டு அவசியமானதை மட்டும் பேசும்போது உறவுகளும் சுமூகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனாலும் ராசியில் இருக்கிற கேது நம்ம படிச்சுட்டு போகும்போது எக்ஸாம் டைமில் சிலதை மறந்து போகிறதுக்கோ இல்லை பதட்டத்தில் தெரிஞ்சதையும் விட்டுட்டு வர்றதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்கும். மனப்பதட்டங்களை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் தியானம் செய்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு பிரயோஜனப்படுங்க. மாணவர்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்கிற அரியர்களை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு இருக்குங்க. அரசு வேலைக்கு குறிப்பாக ஆர்மி, போலீஸ் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க.
வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மனக்கவலையால் உடல்நலத்தை பாதிக்க வச்சுக்காதீங்க. கண்களில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குங்க. இந்த ஆண்டு நிதானமான போக்கில் மட்டுமே உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். எவ்வளோ மனப்பதட்டங்கள் மனக்கவலைகள் இருந்தாலும் இந்த ஆண்டோட இறுதியில் திருப்தியான பொருளாதாரமும் வேலை சூழ்நிலையும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குங்க. அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வேலை, திருமணம், பொருளாதாரம், உடல்நலம் எல்லாவற்றிலையும் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிற ஆண்டாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குங்க. நீண்ட நாளாக பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குங்க. அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு, பேங்க் துறையில் இருக்கிறவங்களுக்கு, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த 5 மாதங்களும் இருக்குங்க. ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாங்க. வெளிநாடு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது அக்ரிமெண்ட்னால லாபங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. உங்களோட உழைப்புக்கு உண்டான அங்கீகாரங்களை இந்த ஆண்டு அடைஞ்சிருவீங்க. இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகளை படிப்படியாக குறைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. இந்த ஆண்டு சிலருக்கு வீடு வாகன யோகம் மிக சிறப்பாக இருக்குங்க. சேமிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களோட லாபஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் வருமானங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. புதிய சேமிப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும். வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல்லிருந்து ஜூலை வரைக்கும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கிற சனி 9ஆம் பாவத்தை பார்க்கறதுனால பிரயாணங்கள் அப்பப்போ தடப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பிரயாணங்களுக்கு முன்கூட்டிய திட்டமிடல் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடகத்துக்கு வர குரு 7ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த சிலருக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் மன நிறைவை கொடுக்குங்க. குடும்பத்தில் புதிய நபர்களோட சேர்க்கையால் ஒன்று உங்களுடைய புது வரவுகளான குழந்தைகளாக இருக்கலாம். மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மருமகனோ மருமகளோ வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்குங்க. இந்த ஆண்டு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக பார்க்குறோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீட்டு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் மாதிரியான தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னால் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுங்க. தேவையில்லாமல் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது உங்களோட சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருங்க. உடல் நலத்தில் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் ஜீரண கோளாறு வராமல் பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிட்றதும் தேவையற்ற உணவுகளை தவிர்த்துக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நடைப்பயிற்சியும் தியானமும் எடுத்துக்கிறது உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்கிறதுக்கு உதவுங்க. வேலைக்காகவோ கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் சிறப்பான காலமாக இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. விரும்பிய கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டின் பிற்பாதியில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையற்ற சங்கடங்களால் உங்களை விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ஆண்டு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
துலா ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 5ல் ராகுவும் ராசிக்கு 9ல் குருவும் இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. தொழிலில் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றங்கள் உள்ள ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் வேலை மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. பதவி உயர்வும் கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஐடி, அரசு வேலை, அக்கௌண்ட்ஸ், சட்டம், டிசைனிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றமான காலமாக இருக்குங்க. ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு சேருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரைட்டாக இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களோட உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்களோட மேல் அதிகாரியோட சப்போர்ட் ரொம்பவுமே கிடைக்குங்க. தேவையில்லாத கடன் சுமைகளை படிப்படியாக குறைச்சி நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நிலம் வாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டோட பிற்பாதையில் நிலம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய முதலீடுகள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்குங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னா, தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறப்ப கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. நல்ல நாள்லேயே உங்கள் கையில் இருந்து இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வசூல் பண்ணிட மாட்டீங்க. இந்த ஆண்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியோடு தான் நிற்குங்க. குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற சிலருக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்குங்க. திருமணமான தம்பதியருக்கு இடையில் ஒற்றுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. மாணவர்களுக்கு 2026 கல்வியில் கவனம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீட், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு பார்த்தா இந்த ஆண்டு பருவநிலை மாற்றங்களால் சில உபாதைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நீண்ட நாளாக மருந்து எடுத்துகிட்டு இருந்த நோய்கள்லேருந்து படிப்படியாக நிவாரணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. கல்விக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அதிகமாக இருக்குங்க. இந்த ஆண்டு சுற்றுலாவுக்காக வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சிலர் புதுசாக விரதம் இருக்க ஆரம்பிப்பீங்க. சிலர் புதுசாக கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. தீர்த்த யாத்திரைகள் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குதுங்க. புதிய வழிபாடுகளை கன்டினியூ பண்ணுறதுக்கு அருமையான நேரமும் இந்த காலம் தானுங்க. சொந்த தொழில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ், அழகுக்கலை சார்ந்த தொழில், டெக்ஸ்டைல், ரியல் எஸ்டேட் மாதிரியான துறைகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. பிஸ்னஸில் புது பார்ட்னரை சேர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் புது பார்ட்னரால் ஃபினான்சியல் சப்போர்ட் நிறையா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தை சொல்ல போனால் வியாபார அபிவிருத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு திருப்பங்களும் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த ஆண்டாக 2026 இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு போராட்டங்கள் குறைந்து வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வந்த மன அழுத்தம் குறையுங்க. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துட்டு வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு போயிட்டதுனால மன அழுத்தங்கள்லேருந்து முழுமையாக விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்குங்க. குறிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றமும் பொருளாதாரத்தில் ஒரு மனநிறைவான சூழலும்
குடும்பத்தில் நல்லா ஒற்றுமையும் எல்லாவற்றிலும் நல்ல மாற்றங்களை காண போகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகள் உங்கள் தலையில் நிறைய பாரங்களை சுமத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய திறமைகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களோட திறமையை நிறைய எதிர்பார்க்கறது மேனேஜ்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்களுக்கு ஆரம்ப காலங்களில் சற்றே பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. பயந்துக்க வேண்டாம், இது உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான். குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பணி சூழல் ரொம்பவுமே நிறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனக்கு மட்டும்தான் ஒர்க்லோடு அதிகமாக இருக்குன்னு சில நேரங்களில் நீங்கள் புலம்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனால் உங்களோட நேர்மையும் திறமையும் காட்ட வேண்டிய கட்டாயமான காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்குங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே எதிர்பாராத பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய இன்சென்டிவ் மற்றும் போனஸ் உங்களை சந்தோஷத்தில் மூச்சு திணற வைக்குங்க. வேறு கம்பெனிக்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஜூலையிலிருந்து அக்டோபர் வரைக்கும் சிறப்பான காலமாக இருக்குங்க. இந்த ஆண்டு என்ஜினியரிங், பேங்கிங், பாதுகாப்புத்துறை, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 2026 உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய இஎம்ஐ கடன்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டு கடன், கல்வி கடன் எல்லாத்தையும் இந்த ஆண்டோட இறுதியில் பாதியாக குறைச்சிருவீங்க. நிலம், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு பொன்னான காலமாக இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சேமிப்புங்கிறது தங்கமாகவும் முதலீடுகளாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. முதலீடுகள் செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம்ங்க. இந்த ஆண்டு தேவையில்லாத முதலீடுகளில் நிறையா கொண்டு போய் பணத்தை டம்ப் பண்ணிவிட்டு டெய்லி ரொட்டேஷனுக்கு அமௌண்ட் இல்லாமல் திணறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வந்துருங்க. யாருக்கும் இந்த ஆண்டு ஜாமீன் போடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதார நிலை கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும். ஆனாலும் 2ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறதும் அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுக்கறதுலையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஜாமீன் கையெழுத்து உங்களை சங்கடங்களில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாளாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலையும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலையும் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் குறைஞ்சு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற சிலருக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கவனமும் நினைவாற்றலும் அதிகமாக இருக்குங்க. நீட், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே மாதிரியான தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காமல் இருந்த குழந்தைங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களோட வெற்றிக்கு தடையாக இருக்கிறது மொபைலும் சோசியல் மீடியாவுமாக தான் இருக்குங்க. ஆரோக்கியம்னு பார்த்தா சரியான தூக்கம் இல்லாமல் உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. ஹார்மோன் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் இருந்து வந்த தொடர் மருத்துவ செலவுகள் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த ஆண்டு யோகா பண்ண ஆரம்பிங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வெளிநாட்டு யோகம் பிரமாதமாக இருக்குங்க. கடந்த ஆண்டு இருந்து வந்த மன வேதனைகள்லேருந்து படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவீங்க. இந்த ஆண்டு கோவில்களுக்கு போகிறதும் விரதம் இருக்கிறதும் தியானம் பண்ணுறதும் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த நஷ்டம்லாம் சீராகி மெதுவாக லாபங்களை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மொத்தத்தில் 2026
விருச்சிக ராசிக்கு பழைய மனச்சுமைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புத்துணர்வோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எடுத்த முயற்சிகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கடந்த கால தடைகளும் மனச்சோர்வுகளும் நீங்கி மன நிறைவாக வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உத்தியோகத்திலையும் பொருளாதாரத்திலையும் புதிய வேலை வாய்ப்புகளையும் கல்வியிலையும் குடும்ப ஒற்றுமையிலையும் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எல்லாத்துலேயும் மன நிறைவாக இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ராசியை சனி பார்க்கறதுனாலையும் ராசிக்கு 9ல் கேது பகவான் போகிறதுனாலையும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. இந்த மனநிலையை நீங்கள் படிப்படியாக மாற்றிக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து மே வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடங்களில் சற்றே பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அனாவசியமான வார்த்தைகளை வெளியிடுறது சங்கடங்களை கொண்டு வந்து சேர்த்துருங்க. வேலை மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க. அந்த தாமதத்தை தாங்கிட்டு காத்திருக்க கற்றுக்கோங்க. ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. எத்தனை சுமைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய தைரியத்தையும் உத்வேகத்தையும் நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. ஜூனில் இருந்து டிசம்பர் வரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பக்கபலமாக அமையுங்க. ஐடியில், கல்வித்துறையில், சட்டத்தில், ஆன்மீகத்தில், பயணத்துறையில், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன் ஆண்டின் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடுங்க. ஆண்டின் ஆரம்பத்தில் வேலையில் சில சிரமங்கள் இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ள பழைய கடன்களை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. செலவுகள் நிறையா இருந்தாலும் அந்த செலவுகளை தாண்டி கையில் பணப்புழக்கம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நிலம் வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு இருக்குங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. புதிய சேமிப்புகள் ஆகஸ்ட் மேலே உருவாக்குவீங்க. ஜாமீன் போடுறதை நீங்கள் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு நண்பர்களுக்கோ உடன் பணிபுரிபவர்களுக்கோ ஜாமீன் போட்டாதீங்க. அது தீராத சங்கடங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்திடுங்க. புதிய கடன் வாங்காமல் தவிர்த்துக்கிறதும் உங்களை நிம்மதியாக இருக்க வைக்குங்க. பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குங்க. நீண்ட நாளாக தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் முடிவுக்கு வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்குங்க. திருமணத்திற்கு உகந்த மாதங்களாக மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதமும் இருக்குங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் படிப்படியாக தீர்ந்துருங்க. தம்பதிகளுக்கு இடையில் இணக்கமான சூழ்நிலைகள் கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குங்க. குழந்தைகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி படித்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. புத்திர பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிற சிலருக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. மாணவர்களுக்கு நினைவாற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குங்க. வெளிநாடு போய் படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு தங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குங்க. படிப்பில் நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு இருக்குங்க. ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால் வலி வந்து போகுங்க. உணவு பழக்கத்தில் சில ஒழுங்குகளை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க. ஏற்கனவே நோய்களுக்காக மருந்து சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியில் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருந்து வருங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ வெளிநாடு போக விரும்பிட்டு இருக்கிறவங்களுக்கு கல்விக்காகவோ உத்தியோகத்திற்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு
இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்கள் பயணத்திற்கு ஏதுவான மாதங்களாக இருக்குங்க. இந்த ஆண்டு நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, சில தியானத்தை தொடர்வீங்க. குருநாதர்களோட வழிகாட்டுதலும் அனுசரணையும் உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு லாபம் கொஞ்சம் அதிகமாக காணப்படுங்க. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் மன சங்கடங்களும் இருந்தாலும் நிறைவான ஆண்டாக 2026 இருக்குங்க. பண்புமிக்க மகர ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு உங்களுடைய பல வருட போராட்டங்களுக்கு உண்டான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. பொருளாதார சூழ்நிலையில் படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை உத்தியோகம் பார்த்து கொண்டு வந்திருந்த இடங்களில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகள் உங்களை நம்பி உங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுக்கக்கூடிய தருணங்களும் இந்த காலங்களில் இருக்குங்க. சில நேரங்களில் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்தாலும் உங்களோட உழைப்பு மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் பாராட்டுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. மே மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்கும் பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அடிஷ்னலான பொறுப்புகளும் கூட உங்களுக்கு கிடைக்கலாங்க. வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் சிறப்பான காலமாக இருக்குங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வங்கித்துறையிலையும் நிதி நிறுவனத்துலேயும் அக்கௌண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், என்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. மொத்தத்தில் தொழில் உச்சம் பெறக்கூடிய ஆண்டுன்னு இந்த ஆண்டை உங்களுக்கு சொல்லலாமுங்க. இந்த ஆண்டு வருமான உயர்வு நீங்கள் எண்ணியபடியே இருக்குங்க. பழைய கடன்களை படிப்படியாக குறைச்சி முன்னேற்றத்தை காண்பீங்க. இந்த வருஷம் நீங்கள் பழைய இஎம்ஐ எல்லாத்தையும் கட்டி முடிப்பீங்க. கைமாத்தா வாங்கின கடன்களை கூட கட்டி கடன் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டை மாற்ற போகிறீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குங்க. குடும்ப செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கையிருப்புகளும் டெய்லி ரொட்டேஷனுக்கு உண்டான பணங்களும் நிறைய கையில் புரளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த வருஷம் வீடு நிலம் வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வீடு நிலம் அமையறதுக்கு இந்த ஆண்டு மத்தியமத்தில் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீண்ட கால சேமிப்புக்கு உண்டான திட்டங்களை இந்த ஆண்டு நிறைவேற்றி வைப்பீங்க. சில தங்கத்தில் முதலீடு செய்கிறது மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மற்றவங்க பேரில் முதலீடு பண்ணாமல் இருக்கணுங்க. ஒரே நேரத்தில் 4-5 முதலீடுகளையும் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. சிலருக்கு திருமண தடைகள் முறியக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்குங்க. மேலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நவம்பர் டிசம்பர் மாதமும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதி திரும்பக்கூடிய ஆண்டாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது வசந்த காலம்னு சொல்லலாங்க. பெற்றோரோட உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் போய் ஒற்றுமை அதிகமாக இருக்குங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. 2026 குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. இந்த ஆண்டு மாணவர்களுக்கு கல்வியில் கவனமும் மன உறுதியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நினைவாற்றல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. ரயில்வே, பேங்கிங், யூபிஎஸ்சி, நீட் இந்த மாதிரியான தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பிரைட்டாக இருக்குங்க. இந்த வருஷம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவையில்லாத பயங்களை தவிர்த்துக்கிறது நல்லா இருக்குங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. 2026 அப்படிங்கிறது மாணவர்களுக்கு பொன்னான காலமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்க்கணுங்க. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அனாவசிய சிந்தனைகளால் தூக்கத்தை கெடுத்து மன உளைச்சல்களால் இரத்த அழுத்தத்தை அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. பழைய நோய்கள்லேருந்து நிவாரணம் அடையக்கூடிய காலமாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க.
இந்த ஆண்டு உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கொஞ்சம் புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. வெளிநாடு செல்ல காத்திருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பயணத்துக்கு அனுகூலமான மாதங்களாக இருக்குங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் மன அழுத்தங்கள் குறைஞ்சு மன அமைதியும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்குங்க. தடைப்பட்ட காரியங்களை எளிதாக நடத்தி ஈஸியாக முடிச்சுடுவீங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்குங்க. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பழைய நஷ்டங்கள்ல இருந்து மீண்டெழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுடைய கதவுகளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கட்டிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், மிஷினரி டிபார்ட்மெண்ட்டுக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய நஷ்டங்களை ஈடு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. நஷ்டங்கள்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இந்த ஆண்டு குறிப்பாக கட்டிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கும், ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், மிஷினரி சம்மந்தப்பட்ட துறை, கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. மொத்தத்தில் 2026 மகர ராசிக்காரங்களுக்கு அடித்தளம் பலமாகி வாழ்க்கை உயரக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு நீண்ட காலமாக இருந்து வந்த மனச்சோர்வுகள் தீரக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. பொருளாதார பற்றாக்குறை நீங்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. வேலையில் ஒரு ஸ்டேபிளான சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் எக்கச்சக்கமான பணிச்சுமைகள் இருக்குங்க. உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய டேலண்ட்டை உங்களோட நிர்வாகம் எதிர்பார்க்குங்க. ஆனால் உங்களோட பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால பாராட்டுக்களை வாங்கிடுவீங்க. எவ்வளவு பணிச்சுமை அதிகமாக இருக்குதோ அதே அளவுக்கு பாராட்டுக்களும் இருக்குங்க. மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. இது உங்கள் உத்தியோகத்தில் பொன்னான காலம்னு சொல்லலாம். வேண்டிய சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களை தேடி வருங்க. வேலை மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் உள்ள காலம் வேலை மாற்றத்திற்கு உண்டான சிறப்பான காலமாக இருக்குங்க. ஐடி, கல்வித்துறை, அக்கௌண்ட்ஸ், மீடியா, ஆராய்ச்சித்துறை, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் உச்சத்தை தொடக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. பொருளாதார நிலை உயரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பண சிக்கல் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே பிரைட்டாக இருக்கும். கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஜூலை மாதத்துக்கு அப்புறமா வீடு நிலை யோகம் உங்களுக்கு இருக்குங்க. சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனங்க. முதலீடு பண்ணுறேங்கிற பேரில் கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் முதலீட்டில் போட்டு தினசரி செலவுகளுக்கு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீண்ட நாளாக நிலுவையில் இருந்து வந்த பேச்சுக்கள் முடிவுக்கு வருங்க. இந்த வருஷம் திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலே இருந்து ஆகஸ்ட் வரையிலையும் நவம்பர்லேயும் திருமண பேச்சுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்குங்க. பெற்றோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டோட முதல் பாதையில் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாக இருக்குங்க. இந்த ஆண்டு உடல் உபாதைகள்னு பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏற்கனவே மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. யோகா, வாக்கிங், மெடிடேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆராய்ச்சி படிப்புக்காக, வியாபாரத்துக்காக, வேலைக்காக வெளிநாடு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுங்க. ஆண்டின் ஆரம்பத்தில்
மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ல் குரு இருக்கிறதுனால புதிய வழிபாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஆண்டு நிறைய லாபங்களை பார்ப்பீங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும், மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும், கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கும், கமிஷன் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. இந்த ஆண்டு புத்துணர்வும் புது தெளிவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குங்க. வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. மொத்தத்தில் 2026 உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. வாழ்க்கையின் புதிய உயரங்களை தொடுவதற்குண்டான அடித்தளங்களை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. மீனராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் திருப்பமும் நிறைந்த ஆண்டாக இருக்குங்க. கொஞ்ச நாளாக இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபம் படிப்படியாக குறைஞ்சு சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. எல்லா துறைகள்லேயும் கொஞ்சம் முன்னேற்றமான காலமாக இந்த ஆண்டு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மன அழுத்தம் குறையுங்க. உங்களோட உழைப்பு உயர் அதிகாரிகளால் கவனிக்கப்படக்கூடுங்க. இதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை அவங்க தரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. வேலை மாற்றம் வேணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குங்க. ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்க. பெரிய நிறுவனத்தில் வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மருத்துவம், கல்வி, ஆராய்ச்சி, ஐடி, அரசு துறைக்கு சிறப்பான பலன்கள் இந்த ஆண்டு உண்டுங்க. பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்குங்க. வெளியில் கொடுத்துட்ருக்கிற பணங்கள் வசூல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வீடு நிலம் வாங்கிறதுக்கு உண்டான நல்ல காலமாக இந்த ஆண்டு இருக்குங்க. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அமையுங்க. உணர்ச்சி வசப்பட்டு தவறான முதலீடுகளை செஞ்சிடாதீங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் யாருக்கும் பணம் கொடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. ஜூன் மாதத்துலேருந்து திருமண பேச்சுக்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி நீடிச்சிருக்குங்க. பெற்றோர்களோட உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களுக்கு கவனமும் நினைவாற்றலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இது வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த பயம் போய் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா, கால்வலி, நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த மாதிரி ஏதாவது உபத்திரவங்கள் வருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யோகா பண்ணுறது ஆரோக்கிய முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்குங்க. பழைய நோய்கள்லேருந்து படிப்படியாக நிவாரணம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வந்துடுவீங்க. வெளிநாடு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அமோகமாக இருக்குங்க. மன அழுத்தம் குறைஞ்சு மனசு லேசாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு இறுதியில் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தொழில்னு பார்த்தா மருத்துவத்துறை, மருந்து சார்ந்த துறை, ஆன்மீக பொருட்கள் வியாபாரம், ஆன்லைன் வியாபாரம், கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு லாபம் மிக்க ஆண்டாக இருக்குங்க. இந்த ஆண்டு உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களோட குறிப்பறிஞ்சு நடந்து உங்களோட முன்னேற்றத்திற்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. 2026 மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய இருந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. நேயர்களே, இந்த ராசி பலன்கள் யாவும் சாதகமான சில நற்பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட பிறப்பு கொடுப்பினை, தசாபுத்தி,
மற்றும் கோச்சாரத்தை சீர்தூக்கி பார்த்து தான் சில நல்ல முடிவுகளை எடுக்க முடியுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.